மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 18ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆம், நம் நீதிக்கு தக்கதாக பதிலளிக்கும் தேவனாக இருக்கிறார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நம் நீதிக்கு தக்க பதிலளிக்கிறவர். நம் நீதிக்கு தக்கதாக பதிலளிக்கும் தேவன். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்குள் இருக்கிற அந்த தேவ நீதியை வெளிச்சத்தை போலவும் நமக்குள் இருக்கிற நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய், தேவ நீதி உங்களுக்கிலிருந்து வெளிப்படும் விதமாய் நீங்கள் காணப்படுங்கள். மாறாக உங்கள் சுய நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்படாதபடிக்கு ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக தங்கள் சுய நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள், வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தாளந்துகளை வைக்கிறார். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. சில காரியங்கள் உங்கள் மூலமாய் ஆண்டவர் நிறைவேற்றும் போது, ஒரு சிலருக்கு உங்கள் மூலமாய் சுகம் கிடைக்கும் போது, அதிலே நீங்கள் உங்களை மகிமைப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் தேவ நீதியை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுய மகிமையை வெளிப்படுத்துகிறான். தேவ மகிமையை, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களோ உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்களுக்குள் இருக்கிற சுயநீதி அல்ல, தேவ நீதிக்கு தக்கதாக உங்களுக்கு பதிலளிக்கிற தேவன். தேவ நீதி உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதற்கு காரணமாய் இருப்பது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பொக்கிஷம் போல உங்கள் இருதயத்திலே காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணத்திற்கு, தேவனுடைய கற்பனைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், அதன் நிமித்தமாக உங்களுக்குள் இருக்கிற நீதி நியாயங்கள், நீதி வெளிச்சத்தை போலவும் நியாயம் பட்ட பகலை போலவும் உங்களுக்குள் இருந்து வெளிப்பட பண்ணுவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அநேகத்திலே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். தேவநீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இப்போது இடம் கொடு,
இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆம், நீதியை நிறைவேற்றுங்கள், தேவ நீதியை நிறைவேற்றுங்கள். தேவ நீதி உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். நிச்சயம் உங்களிலே அவர் மகிமைப்படுவார். அவர் நிச்சயம் உங்களிலே சந்தோஷப்படுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற தேவநீதியை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் சுயநீதியை விரும்புகிறவர்களாய், சுயமகிமையை தேடுகிறவர்களாய் நாங்கள் ஒருபோது காணப்படாதபடிக்கு மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய், மக்கு மாத்திரமே நாங்கள் பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, எங்களை இன்னும் கிட்டி சேர பண்ணுவீராக. என்னுடைய சாயலாய் நாங்கள் மாற எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.